தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஒரு மகத்தான பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்ற தலைப்புல தோமுசி ரகுநாதன், பூமிபித்தன் அவருடைய கதைகளை இணைய வழியில் வழங்கி நம்மையெல்லாம் இலக்கிய உலகில் தவள செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு நாம் சிறப்படைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வு கதை சூழல் எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் மற்றும் மற்ற ஆளுமைகள், இலக்கிய குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த கனிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கதைக்குள் போவதற்கு முன்பாக ஒரு சில பொதுவான விஷயங்களை சொல்லி நாம் கதைக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். சிறுகதை மன்னன் புதுமைப்பித்தன் அவர்கள் ஒரு குறுகிய காலமே இலக்கிய உலகில் பயணப்பட்டாலும் அந்த பயணம் இலக்கிய உலகில் ஒரு பெரும் மாற்றத்தையும் ரசனையையும் கதைகளை மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தையும் உந்துதலையும் நமக்கு எல்லா நிலைகளிலுமே வழங்கி கொண்டுதான் வந்து கொண்டிருந்திருக்கிறது. இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றது. புதுமைப்பித்தனை பொறுத்தமட்டில் அவரை பாராட்டாத, நினைவு கூறாத எழுத்தாளர்கள் இல்லை என்றே நாம் கூறலாம். அந்த வகையில் அவருடைய கதைகள் எல்லாமே விமர்சனங்களுக்கும் விவாதிப்புகளுக்கும் தப்பவில்லை என்றும் கூறலாம். அந்த வகையில அப்படி விவாதங்களும் விமர்சனங்களும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு தன்மையில முன்னாடி இருந்திருக்குது. இப்போ அதே வகையில நாமும் அந்த களத்தில் இணைந்து விட்டோம் என்று சொல்லலாம். ஏனென்றால் நாம் நிறைய கதைகளை வாசித்து கொண்டு அதை சொல்லும் போது விமர்சனங்களும் விவாதங்களும் ஒரு நல்ல சிந்தனைகளும் வந்து கொண்டுதான் இருக்குது. அப்ப அந்த இதை நாமும் அந்த எழுத்தாளர் வரிசையில் சேர்ந்து விட்டோம் என்று சொல்லும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது, மகிழ்ச்சியா இருக்கின்றது. இவருடைய படைப்புகளை பார்த்தவுடன் நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, நையாண்டியாகவும் இருக்கும், முற்போக்கு சிந்தனையை கூறுவதாகவும் இருக்கும், இலக்கிய சுவை இருக்கும். அப்படிப்பட்ட தனித்தன்மை வாய்ந்த ஒரு எழுத்துக்கு சொந்தக்காரர் தான் நம் புதுமைப்பித்தன் ஐயா அவர்கள். இவருடைய கதைகளை பார்க்கும்போது இவர் சென்னையிலும் திருநெல்வேலி பகுதியிலும் வாழ்ந்த காரணத்தினால் எல்லா பெரும்பாலான கதைகள் சென்னையை ஒட்டியும் திருநெல்வேலி சம்பந்தப்பட்ட ஒரு கதைகளாக எழுதியிருக்கின்றார். இவருடைய இலக்கிய காலம் என்று சொல்லும்போது பார்த்தால் வெறும் ஒரு 15 ஆண்டுகள் தான். இந்த 15 ஆண்டுகள் தான் அவர் இலக்கியத்திலே நிறைய கட்டுரைகள், கவிதைகள், கதைகள், நாடகங்கள், புத்தக மொழிபெயர்ப்புகள் இப்படி எழுதியிருக்கிறாங்க. ஒரு திரைப்படத்துறையிலையும் கூட ஒரு சில நேரங்களில் நுழைந்து அவர் பணியாற்றியிருக்கிறார் என்று நாம் அறிய முடிகின்றது. 1933 இவருடைய முதல் படைப்பான குலோப் ஜாமுன் காதல் என்ற ஒரு கதை காந்தி இதழில் வெளிவந்தது. 1934 மணிக்கொடி இதழில் இவருடைய கதைகள் நிறைய வர ஆரம்பித்தது. அந்த மணிக்கொடி இதழில் வந்த முதல் சிறுகதை என்று பார்த்தால் ஆத்தங்கரை பிள்ளையார். இவர் புத்தகங்கள், விமர்சனங்கள் என்று பல பரிமாணங்களுடன் ஒரு புரட்சிகரமான எழுத்துக்கு சொந்தக்காரர் என்றே நாம் சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு இலக்கியவாதி, அருமையான எழுத்தாளர். தமிழ் இலக்கிய உலகம் ஆனால் இவருடைய விவாதங்களும் விமர்சனங்களும் வரும்போது இவர் ஒரு சில நேரங்கள்ல குறிப்பிடார் பாருங்க. தமிழ் இலக்கிய உலகம் ஒரு எழுதப்படாத விதிகளால் முடக்கப்பட்டிருப்பதாக அவர் கருதினார். அவர் கருதுறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு கட்டுரையில சொல்றாரு பாத்துங்க, இலக்கியத்தில் இன்னதுதான் சொல்லணும், இன்னதுதான் சொல்லக்கூடாது ஒரு தத்துவம் இருப்பதாகவும் அதை ஆதரித்து பேசுவதாகவும் மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த யாரும் அதாவது விமர்சனம் வருது, விவாதங்கள் வருது. அது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருக்கலாம், இல்ல மாறுபட்ட முரண்பட்ட விவாதமாக. ஆனா இப்படி எல்லாம் இருக்குது பண்ணும்போது அதை நம்ம இதெல்லாம் சரிதான், இப்படித்தான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா உண்மை அது அல்ல. சுமார் 200 வருடங்களுக்கு
வருடங்களாக நான் ஒரு விதமான சீலைப்பேன் வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நடந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா சீலைப்பேன் சொல்றாரு. சீலைப்பேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சீலைப்பேன் இருந்துச்சுன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கும். அத வந்து ஒண்ணுமே அதே போலதான் இந்த இலக்கிய உலகமும் ஒவ்வொருடைய படைப்புகளையும் பார்த்து கொண்டு அதை பற்றியே சொல்லிக் கொண்டு இருப்பது அது வந்து நமக்கிட்டே இருக்கும். எந்த சில விஷயங்களை வந்து நேர்நோக்கி பார்க்க கூடாத ஒரு தன்மை ஏற்பட்டு அதை பத்தி சொல்லுமா சொல்லக்கூடாத நம்ம பூசிக்கொண்டே வந்தோம் அப்படின்னு சொல்றாரு அவரு. அதனால இந்த சக்கரவட்டமா சுற்றி வளைத்து சப்பை கட்டு கட்டுறதா நம்மளுடைய வேலையா போச்சு. அவரு இன்னொன்னு சொல்றாரு. அதாவது ராவணன், ரத்தக்களரி, குரூரம், விகற்பங்கள் பற்றி எல்லாம் நம்ம கதைகள்ல பேசுறோம். அப்படியெல்லாம் பேசும்போது அதை ஏற்றுக்கொண்ட இலக்கிய உலகம் ஒரு விவ விபச்சாரி விபச்சாரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜீவனாமயத்தை பற்றி வர்ணிச்சு எழுதுனோம்னா, அதை ஏதோ தப்புன்னு சொல்றாங்க. அந்த அந்த எழுதுனதுனால ஏன் அது தப்புன்னு சொல்லணும்? அப்படி எழுதுனால ஏதோ சமூகம் அந்த மாதிரில கீழடைந்து போகின்றதா? அப்படின்னு சொல்ற மாரி அவரு ஒரு ஆதங்கப்பட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அ இவர் வந்து அ எதிரான கருத்துக்கள், எதிரான விமர்சனங்கள் ஏதும் ஏற்பட்ட போது அதை பற்றியெல்லாம் புறந்தள்ளிவிட்டு, திருப்பவும் வந்து ஒண்ணு சொல்றாரு. வேதாந்திகள் கைக்குள் சிக்காத கடவுள் மாதிரி நான் எழுதிய படைப்புகள் யாவும் உங்கள் அளவுகோலுக்கு அடைபடாதிருந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. அப்ப ஒரு எழுத்தாளர் பாருங்க, அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அப்படித்தான் அந்த படைப்பை படைக்க முடியும். அது மற்றவர்களுடைய சிந்தனைகளும், விமர்சனங்களும், விவாதங்களும் எப்படி இருக்குதோ அதை பத்தியெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னா, அது அவங்களுடைய மனசுல இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க. அந்த அளவுகோலுக்குள்ளேயே நீங்க இருந்தீங்கன்னா, அதுக்கு நான் பொறுப்பல்ல. அதேபோல் நான் படைக்கப்பட்ட, நான் எழுதப்பட்ட கதைகளில் இருக்கக்கூடிய பாத்திரங்களில் இருந்த அந்த ஜீவராசிகள் இருந்த அவர்களும் இதற்கு பொறுப்பல்ல. அதனால நான் என்ன நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுடைய அளவுகோல் என்ன இருக்கிறதோ, அதுக்குள்ளதான் என்னுடைய கதையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வந்து ஒரு சில கட்டுரையில சொல்றாரு ஐயா. ஐயா அவர்கள் பார்க்கும்போது ஒரு 108 சிறுகதைகள் எழுதியிருக்கிறாங்க. அதுல வந்து 48 சிறுகதைகள் தான் அவருடைய காலங்களில் வந்து வெளிவந்திருக்கு. மீதம் இருந்ததுன்னா அவர் இறந்த பின்பு வெளிவந்ததாக நாம் கருதி கொள்ளலாம். அந்த மாதிரி அ ஒரு ஆளுமை, ஒரு சிறந்த ஆளுமையினுடைய கதை தான் நான் இப்போது எடுத்துக்கொண்டிருக்கேன். இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதை ஏன் நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு ஒரு இருக்கு. அதாவது நான் படித்துக் கொண்டிருக்கும்போது, ஐயா கருமுருகன் அவர்கள் நாளைக்கு நீங்க வந்து கதை சொல்லலாமா? அப்படின்னு கேட்கும்போது, சரிங்கய்யா சொல்லுங்க. நீங்க தலைப்ப சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு, உங்களுக்கு விருப்பமான தலைப்புல நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. வந்து நம்ம கதைகள் 108 தான். அப்ப 108 கதைகள் நம்ம படித்து பார்த்து தலைப்பை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது சரியா முடியாத காரியம் தான். இருந்தாலும் நான் டாக்டர் சம்பத்ன்னு எடுத்தேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம் எவ்வளவு ஒரு சிறந்த பல பரிமாணங்களில் மிளிர்ந்து இருக்கிற ஒரு ஆளுமையின் கீழ் இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அது நமது மருத்துவர் அறம். அதாவது மருத்துவர் அறத்தினுடைய கீழ் தான் நம்ம வந்து இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இன்று தமிழ்நாட்டுல கோலோச்சி கொண்டு வருகிறது. அனைத்து நிகழ்வுகளையும் கலந்து அது மட்டும் இல்ல அவர் மருத்துவர் பணியோடு சேர்த்து பசுமை இயக்கத்திலும் இருக்கிறார், கரிசல் இலக்கிய கழகத்திலும் இருக்கிறார், விமர்சன கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார், ஆய்வு கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். அப்ப ஒரு டாக்டர் வந்து எவ்வளவோ வந்து அதாவது சொல்லுவோம்ல சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சகலகலா வல்லவன் வந்து ஒரு டாக்டர் தான். அப்ப இந்த டாக்டர் சம்பத்தும் அப்படித்தான் இருப்பாரோ, அப்ப அவரை பற்றி நாம் அந்த கதையை சொல்லலாம் என்று நான் தலைப்பை மட்டும் கொடுத்து விட்டேன். இந்த கதையை நான் படிக்கும்போது இதெல்லாம் மீறி அவருக்கு ஒரு இன்னொரு தகுதி இருக்கிறது என்பது அந்த கதையில நம்ம படிக்கும்போது நாம் வாசித்துக் கொண்டு வரும்போது கண்டுடைய இன்னொரு திறமையும் அந்த டாக்டர் சம்பத்திடம் இருக்கிறது. அந்த அந்த திறமையை ஒரு கதையாக ஐயா அவர்கள் புதுமைப்பித்தன் அவர்கள் வடித்திருக்கிறார்கள். நாம் அந்த கதையை சொல்லும்போது நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு அருமையான கதைதான். நான் கதைக்குள் இப்பொழுது வருகின்றேன்.
டாக்டர் சம்பத். நாடகத்தில் ஒரு கோர சம்பவம். அது எங்கள் சபாவின் வருஷாந்திர கொண்டாட்டத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நாடகம். நாடகம் வந்து வருஷாந்திரத்தை கொண்டாடுறதுக்காக ஏற்பட்ட நாடகம். அந்த நாடகம் என்ன அப்படின்னா, ஒரு மூலக்கதை என்று ஒன்று இருக்க வேண்டும். இல்ல கற்பனை கதை என்று இருக்க வேண்டும். இல்ல சமூகத்தில் நிலவக்கூடிய செய்திகளாக, ஏதாவது நிகழ்வுகளாக இருக்கக்கூடிய நாடகங்கள் தான் அவங்க பெரும்பாலும் போடுவாங்க. இந்த கதையில என்ன அப்படின்னா, ராவ் சாகேப் சம்பந்த முதலியார் எழுதிய லீலாவதி சுலோச்சனா என்ற மூலக்கதையிலிருந்து எழுதப்பட்ட ஒரு கதை. இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த லீலாவதி சுலோசனா கதை வந்து எந்த காலத்தில் வந்தது? எப்படி எழுதியிருக்காங்க? அந்த நாடகம் எப்படி நடிக்கப்பட்டது? அதில் நடித்திருக்கிற நடிகர்கள், அதனுடைய யார் யார்? அதனுடைய கருத்துக்கள் என்ன? அதனுடைய சாராம்சம் என்ன? என்று நாம் வந்து இந்த கதையில் போக முடியாட்டா கூட, இன்னொரு சமயங்களில் நாம் அதை தேடி கண்டுபிடித்து படித்து, அதற்கும், இதற்கும், இவர் சொல்வதற்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கிறதா? என்று கூட பார்க்கலாம். ரைட். அது சொல்லுது. இந்த கதையில இப்ப வர்றவங்க. அது இந்த நாடகத்த ஐயா சொல்றாரு. இந்த இந்த கதையில பார்த்தீங்கன்னா, எழுத்தாளரே வந்து ஒரு பாத்திரமாக அத சொல்லிக்கொண்டே வருகிறார். அவரும் இந்த கதையில் ஒரு நாயகர் என்றே நாம் சொல்லலாம். அதனால நெறைய இடத்துல நான் என்றே அவர் சொல்லி வந்து கொண்டிருக்கிறார். நாம் நாம் அவராக நினைத்துக் கொள்ளலாம். இல்ல ஒருவேளை அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து அந்த போட வேண்டாம். அத நம்ம சொல்றதுனால வெளிப்படையாக ஒரு மாரியாக இருக்கும்னு சொல்லி, இவரே அந்த பாத்திரமாக இருக்கிறார் என்று தெரிகின்றது. அன்று சபேஸ் ஐயர் சுலோச்சனையாகவும், குற்றாலம்பிள்ளை லீலாவதியாகவும் வேஷம் தரித்திருந்தார்கள். நாடகம் மெதுவாக நகர்ந்தது. லீலாவதி தன் தங்கைக்கு பாலில் விஷத்தை கலந்து கொடுக்கும் கட்டம் வந்தது. சுலோச்சனை தன் சகோதரி பரிவுடன் கொடுத்த பாலை வாங்கி நாசுக்காக குடித்துவிட்டு மரணத்தின் இன்பத்தை பற்றி பாடிக்கொண்டே பக்கத்தில் அலங்கரித்திருந்த மஞ்சத்தில் போய் ஒய்யாரமாக படுத்தாள் அப்படின்னு இந்த கதை நாடகத்தினுடைய இதை வந்து சொல்றாரு. நீங்க இப்ப இந்த நாடகத்தை நாம் சொல்லிக்கொண்டே வரும்போது இந்த நாடகத்தில் உள்ள ஒரு கருத்து, ஒரு தெளிவு, ஒரு அதாவது திகில் சம்பவம், ஒரு திகில் சம்பவம், ஒரு சஸ்பென்ஸ், சர்ப்ரைஸ் சொல்லணும்னா இதுக்கெல்லாம் ஒரு விடை வந்து இதுல நாம் படித்து கொண்டு வரும்போதே தெரியும். அதை கடைசியில் நான் குறிப்பிடுகின்றேன். இதுல வந்து உண்மையிலேயே புதுமைப்பித்தன் நேத்து ஒரு கதை சொல்லும்போது சொன்னாங்க. ஒவ்வொரு பத்தியிலையுமே அந்த முதல் பத்தியிலேயே அந்த கதையினுடைய சாராம்சத்தை கொடுத்து விடுவது புதுமைப்பித்தனுடைய வழக்கமா இருக்கிறது. அதேபோல் இந்த கதையிலையும் அப்படித்தான் இருக்கின்றது. அதை நான் கடைசியில் விவாதங்களுக்கு, விமர்சனங்களுக்கு போகும்போது சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதுவரை அந்த காட்சியின் அகப்பாதையை எடுத்து காட்டுவது போல் நாடக மேடையை இருள் நிறைந்ததாக செய்திருந்தார்கள். சுலோச்சனை படுக்கையில் சாய்ந்தவுடன் அந்த படுக்கையை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த மின்சார விளக்குகள் மின்னல் தோன்றி மறைவது போல் 2 வினாடிகள் எரிந்து அவிழ்ந்தன. திரையும் விடப்பட்டது. ஹார்மோனியக்காரர் இடைக்காலத்தை கழிப்பது. ஒரு திரைய நீங்க நாடகம்லாம் பார்த்திருப்பீங்க. திரைய மூடுனோனே ஹார்மோனியக்காரர் அந்த இடைப்பட்ட காலத்தை வந்து சமாளிக்கிறதுக்கு அவரு ஒரு சில பாடல பாடுவாரு. இல்ல ராகத்தை வாசிச்சுட்டு போவாரு. அதத்தான் வந்து ஹார்மோனியக்காரர் இடைக்காலத்தை கழிப்பதற்காக ஒரு பாட்டை திருப்பி திருப்பி புரட்டி கொண்டிருந்தார். ஒரே வரியில அந்த காலத்துல பாட்டீங்கன்னா, கர்நாடக இசையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வரியவே ஒரு 15 தடவ சொல்லுவாங்க. 15 தடவ சொல்லுவாங்க. அதே மாரி ஒரு பாட்டை திருப்பி திருப்பி புரட்டி கொண்டிருந்தார். சிறிது நேரம் ஆயிற்று. திரை எழவே இல்லை. நான் மேடையின் பின்புறத்திலிருந்து வெளியே வந்து முதல் வரிசையில் இருந்த டாக்டர் சம்பத் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன். அப்ப டாக்டர் சம்பத்து நாடகம் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாருன்னு நாம நினைச்சுக்க வேண்டியதான். நாடகம் பார்க்க வந்திருக்காரு. இல்ல வேற செய்திக்கு இதுக்காக வந்திருக்கலாம். அவ்வளவு தாமதத்திற்கு என்ன காரணம் என்று பார்த்து வரலாம் என்று. அப்போ அவர் வந்து உட்கார்ந்த உடனே, என்னையே திரைய வந்து மூடிட்டாங்க. ஆனா திரைய எடுக்க மாட்டேங்காங்க. அந்த காட்சிகள் காட்ட மாட்டேங்காங்கன்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. வந்த உடனே சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம்
அப்படின்னு சொல்லி போறாரு. அதே சமயம் ஸ்டேஜ் மேனேஜர் திரு ராமானுஜம் திரையிலிருந்து வெளிப்பட்டு அரங்கத்திலிருந்து இறங்கி எங்களிடம் வந்தார். அவர் முகம் வெளுத்து வியர்த்திருந்தது. அவர் நேராக டாக்டர் சம்பத்திடம் வந்து ரகசியமாக ஏதோ சொன்னார். அன்று நாடகத்திற்காக விசேஷமாக வந்திருந்த டிப்டி கமிஷனரிடம் ஏதோ சொல்லி அழைத்தார். அவர்களுடன் நானும் புறப்பட்டேன். இப்ப அவங்க எல்லாம் பேசிட்டு அந்த என்னாச்சு இப்படி வந்து பண்ணாம இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே போறாங்க. திரு ராமானுஜத்துடன் நேராக நடிகர்கள் வேஷம் போடும் இடத்திற்கு போனோம். அங்கே ஒரு புறத்தில் எலக்ட்ரிக் வெளிச்சத்தில் ஓரமான தோற்றத்துடன் முகத்தை வலித்துக் கொண்டு சுலோச்சனை வேஷத்தில் இருந்த சபேஷ் ஐயர் இறந்து கிடந்தார். அதாவது இந்த 2 பேருமே ஆம்பளைங்க தான். 2 பேரும் ஆம்பளைங்க வந்து பொம்பளை வேஷம் போட்டு நடிக்கிறாங்க. அதுல அந்த சுலோச்சனை வேஷத்தில் இருந்த சபேஷ் ஐயர் வந்து இறந்து கிடந்தார். அவர் அருகில் போனவுடன் ராமானுஜம் டாக்டரிடம், டாக்டர் கொஞ்சம் பாருங்கள், சபேஷ் ஐயர் மாரடைப்பால் இறந்து போய்விட்டாரா என்றார் பதற்றத்துடன். அது வந்து மேனேஜர் வந்து ஸ்டேஜ் மேனேஜர் அந்த மாதிரி சொல்லுவாரு. என்ன டாக்டர் இப்படி வந்து அவர் இறந்துட்டாரு, கொஞ்சம் மாரடைப்பால் இறந்துருப்பாரோ, கொஞ்சம் பாருங்க டாக்டர் அப்படிங்கிறாரு. அவருடைய கேள்வியால் திடுக்கிட்டவர் போல் சம்பத் அவரை நிமிர்ந்து பார்த்தார். பிறகு குனிந்து இறந்தவரது உடலை பரிசோதித்து விட்டு, மாரடைப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏதோ விஷத்தினால் இறந்திருக்கிறார் என்றார். இந்த இந்த இடத்துல வந்து டாக்டர் வந்து விழுந்து அவர் இறந்துட்டாருன்னு தெரியுது. ஆனா அவங்க அப்படி சொன்ன உடனே அவர் வந்து மாரடைப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏதோ விஷத்தினால் இறந்திருக்கிறார் என்று சொல்றார். அப்ப விஷத்தினால் இறந்திருக்கிறான்னு அப்ப வந்து அவரிடத்தில் வந்து விஷம் கலந்ததுக்கான ஏதாச்சும் வந்து சிம்டம்ஸ் தெரிஞ்சதா அப்படின்னு தெரியல. ஆனா இறந்திருக்கிறார் என்று டாக்டர் சொல்றாரு. அப்ப வந்து டிப்டி கமிஷனர் ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு மேடையின் முன்புறம் சென்றார். அவர் உத்தரவுப்படியே அப்ப அவங்க பேசிட்டே இருக்கும்போது டிப்டி கமிஷனர் வந்து வெளியில வந்து போலீஸ்காரர்கிட்ட வந்து ஜனங்கள்லாம் உள்ள எதுவும் வந்தவரை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. டிப்டி கமிஷனர் சுலோசனை வேஷம் போட்ட சபேஷ் ஐயருக்கு உடம்பு சௌக்கியம் இல்லை என்றும், ஆகையால் நாடகம் மேலே நடக்க பாருங்களேன். அதாவது மக்களை வந்து சமாளிக்கணும், அதாவது பார்வையாளர்களை சமாளிக்கிறதுக்கு அவங்க ஒரு பொய்ய சொல்றாங்க. காரணம் இவர் வந்து சபேஷ் ஐயர் வந்து சுலோச்சனை இறந்து கிடக்குறாங்க. அப்ப இறந்து விட்டாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பு மக்களிடம் தொட்டிக்கொள்ளும் ஏதாச்சும் அவங்க வந்து நாடகத்துக்கு நடிச்சவர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம் போச்சு. அதனால இனிமே நாடகத்தை வந்து மேலும் நடத்த முடியாது. அதனால நீங்க எல்லாம் என்ன செய்யணும், கலவரம் இல்லாமல் கலந்து போய்விட வேண்டும் அறிவித்தார். இது உண்மைதான். இது வந்து நம்ம இப்படிதான் செய்ய முடியும், அந்த நேரத்தில் அப்படிதான் செய்ய முடியும். கூட்டம் கலைய ஆரம்பித்தது. என்ன செய்யறது, உடம்புக்கே முடியலன்னு சொல்லும்போது அவர் எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா மக்களும் வந்து திரும்பி போயிடுறாங்க. டாக்டர் எதிரில் பறக்க விழித்துக் கொண்டு நின்ற குற்றாலம் பிள்ளைங்கிற யாரு, லீலாவதியாக நடிக்கிறவர். அவர் வந்து அவரும் வந்து ஒரு நடிகர் தான். அவர் வந்து நின்ற குற்றாலம் பிள்ளையை லீலாவதி வேஷம் போட்டு வெறித்து பார்த்து கொண்டே கொலையாக இருக்கலாம் அல்லது தற்கொலை தற்செயலாக நேர்ந்த விபத்து எதுவாக இருக்கலாம் என்றார். இந்த மாதிரி அவர் அப்படி இந்த மாதிரி சொல்றாரு. அதற்குள் டிப்டி கமிஷனர் திருப்பி வந்து சேர்ந்தார். அவர் டாக்டர் சொன்ன கடைசி வாக்கியத்தை தொடர்வது போல் டாக்டர் சொல்றாரு பாருங்க, கொலையாக இருக்கலாம், தற்கொலையா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன மட்டும் அந்த கடைசி வார்த்தையை தொடர்வது போல் நேராக அந்த அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாரு. அந்த கொலையாக இருக்கலாம் ஏதோ பேசினா கூட அந்த இதை பிடிச்சிட்டு இவர் என்னன்னு அவருக்கு டிப்டி கமிஷனர் இல்லையா, அவருக்கு வந்து பலவிதமான சிந்தனைகள் ஓடத்தானே செய்யும். அதற்குள் டிப்டி கமிஷனர் திரும்பி வந்து சேர்ந்தார். அவர் டாக்டர் சொன்ன கடைசி வாக்கியத்தை தொடர்வது போல் நேராக பால் வைத்திருந்த கூஜாவினிடம் சென்றார். அந்த கூஜா ஒரு ஸ்டூலின் மேல் தனியாக இருந்தது. டிப்டி கமிஷனர் அதிலிருந்து ஒரு சொட்டு பாலை எடுத்து கையில் விட்டு பார்த்தார். டாக்டரும் அவர் அருகில் போய் அதை பார்த்தார். பூஜாவை முகர்ந்தார். பிறகு அதில் இல்லை. அப்போ வந்து அந்த மோந்து பார்த்த உடனே அதுல வந்து விஷம் கலந்ததற்கான எந்த விதமான சிம்டங்களும் ஒரு இதையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதில் இல்லை என்று சொல்லிவிட்டு
எங்களிடம் திருப்பி வந்தார். எங்களிடம் வந்து நம்ம எழுத்தாளர் அவர் வந்து சொல்றதுதான். எங்களிடம் திரும்பி வந்தார். இதுவரை அந்த கோர சம்பவத்தினால் திடுக்கிட்டு மூளைக்கு ஒருவராக ஒடுங்கி நின்று கொண்டிருந்த நடிகர்கள் யாவரும் அங்கு வந்து சூழ்ந்து கொண்டனர். இதுவும் வந்து ஒரு நிகழ்ச்சி தான். அதாவது நம்ம ஒரு நடந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் அங்கிட்ட சுத்திக்கிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் பேசி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான ஒரு திகிலோட வந்து பார்க்கக்கூடிய வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை தான் அந்த எழுத்தாளர் புதுமைப்பித்தனையா ரொம்ப சிறப்பா சொல்லுவாரு. டாக்டர் சம்பத் அவருக்கு பால் கொடுக்கப்பட்ட டாக்டர் சம்பத் அவருக்கு பால் கொடுக்கப்பட்ட டம்ளர் எங்கே அப்படின்னு கேட்கிறார். உடனே குற்றாலம் பிள்ளை பதட்டத்துடன் அதை இப்போதுதான் அலம்பி கொட்டி விட்டு தண்ணீர் குடித்தேன் என்றார். அதாவது அந்த கிளாஸ்ல வந்து பால் கொடுத்தது யாரு அப்படின்னா, இல்ல அந்த இருக்கு அதுல இருக்கிறது இப்பதான் கொட்டிட்டு நான் கழுவிட்டு நான் தண்ணீர் குடித்தேன் அப்படின்னு சொல்றாரு. யாரு? குற்றாலம் பிள்ளை, இன்னொரு நடிகர். டாக்டர் அவருடைய பதிலை கேட்டவுடனே எங்கே கொட்டினீர்கள் என்றார். குற்றாலம் பிள்ளை அதோ அங்கே என்று மூளையை காட்டினார். அவர் அதை சொல்லி முடிக்கும் முன் டாக்டர் அந்த இடத்தை அடைந்து விட்டார். அவர் அந்த இடத்திற்கு போய் மண்டி போட்டு உட்கார்ந்து கீழே குனிந்து எதையோ உற்று பார்த்தார். ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துவிட்டு எழுந்து திரும்பி வந்தார். வந்தவுடன் அந்த பூஜா பாலில் சர்க்கரை போட்டிருக்கிறதா என்று ராமானுஜத்திடம் கேட்டார். அதாவது ஸ்டேஜ் மேனேஜரிடம் கேட்கிறாரு, டாக்டர் கேட்கிறாரு. ராமானுஜன் இல்லை, சர்க்கரை போடாத பால் தான் கொண்டு வருவது வழக்கம். இங்கே வந்த பிறகு நடிகரின் இஷ்டத்தை கேட்டு சர்க்கரை போடுவோம் என்று பதிலளித்தார். அதாவது நான் ஒரு நாடகம் நடிக்கும் போது பால் ஏதோ கொண்டாந்து கொடுக்க போறாங்க அப்படின்னா சர்க்கரை போடாம தான் கொண்டாந்து கொடுப்போம். ஏன் காரணம்னா ஒரு சில பேருக்கு வந்து சர்க்கரை சேருறது பிடிக்கும், ஒரு சில பேர் சேராது. ஒருத்தர் சர்க்கரை நோயாளியா கூட இருப்பாரு. அதனால நாங்க வந்து போட்டு கொடுக்கறதில்லைன்னு சொல்றத வந்து ஒரு இதா நம்ம எடுத்துக்கிட வேண்டி இருக்கிறது. அப்ப இங்க வந்த பிறகு அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதனால வந்து நாங்க கேட்டுட்டு தான் சர்க்கரை போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சபேசையர் குடித்த பாலில் சர்க்கரை போட்டிருந்ததா அப்படின்னு கேட்கிறாங்க. திருப்பி ஒரு கேள்வி. ஆம், போட்டிருந்தது. காலனாவுக்கு வாங்கி கொண்டு வர சொன்னேன் அப்படிங்கிறாரு. இப்படியே யார் வாங்கி வந்தது? சபா வேலையால் நடேசன். பாருங்க, சபேசையர் விழுந்துட்டாரு, குற்றாலம் பிள்ளை இருக்காரு, ராமானுஜம் இருக்காரு, நம்ம எழுத்தாளர் இருக்காரு, அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட்டி வந்து வர்றாரு, சபா வேலையால் நடேசன். அவன் இங்கே டாக்டர் இருக்காரு, இது மாதிரி டிஎஸ்பி, இந்த மாதிரி எல்லாமே இந்த நாடகத்துல இருக்கிற மாதிரி வர்றது. அவர் எங்க இருக்கிறார் நடேசன் அப்படின்னு சொன்னோன்னு, அவன் இங்க இருக்கிறானா? நடிகர்கள் கூட்டத்தின் பின்னால் லாயத்து குதிரை போல கால் மாற்றி மாற்றி நின்று கொண்டிருந்த நடேசன் கடைசி கேள்விக்கு பதில் சொல்வது போல் உலர்ந்த குரலில் அவன் இங்கே இருக்கிறானா என்ற கடைசி கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி, அவன் வந்து லாயத்து குதிரை போல கெட்டப்பட்ட குதிரை வந்து காலை அங்கிட்டு மாட்டிக்கிட்டு அங்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதே மாதிரி நிக்கிறான். அப்ப அவன் வந்து அவன் இருக்கானா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த குரலை கேட்டிருக்கு, அந்த கடைசி குரலுக்கா எஜமான் என்று கேட்டுக்கொண்டே முன்னால் வந்தான். டாக்டர் சம்பர், இப்படி வா நடேசா, பயப்படாதே, இன்று எங்கே சர்க்கரை வாங்கினா என்றார். மாமூலு போல், அதாவது மாமூலுன்னு சொல்றோம்ல, மாமூலா வாங்குற கடையில தாங்க அப்படின்னு சொல்லி, எப்பயும் வாங்குற கடை தான் அப்படின்னு சொல்றாங்க. மாமூலு போல் எதிர்த்தாப்புல இருக்கிற சாய்பு கடையில தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரை மடித்து வந்த காகிதம் இங்கே எங்கேயாவது இருக்கும், யாராவது தேடி பாருங்கிறாரு. அந்த காகிதத்தை கூட பாக்குறாங்க. அதாவது ஒரு இது ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது, இல்ல ஒரு கொள்ளையோ நடக்க போகுது, அதுக்கு வந்து ஏதாச்சும் வந்து தடயங்கள் இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்ற மாதிரி இங்க சொல்றாங்க. சர்க்கரை மடித்து வந்த காகிதம் இங்கே எங்கேயாவது இருக்கும், யாராவது தேடி பாருங்கள். அதுவரை சிலைகள் போல் சுவாசத்தை கூட அளந்து விட்டு கொண்டிருந்த நடிகர்களிடையே பாருங்க, சுவாசம் கூட அளந்து அப்ப பயத்துல வந்து அவங்க சுவாசிக்கவே மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி அளந்து விட்டுது. அதையும் வந்து லேசா விடாம மெதுவா விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சிறைகள் போல் அளவு தோன்றியது. அப்ப நடிகரிலேயே கொஞ்சம் அசைவு தோன்றியது. ஒருவர் பின்புறம் குனிந்து இதோ இருக்கிறது என்று ஒரு காகித துண்டை நீட்டினார்.
அதை வாங்கி டாக்டர் சம்பத் பத்திரமாக மடித்து டிப்டி கமிஷனரிடம் நீட்டினார். பிறகு அவரிடம் என் வேலை முடிந்தது, அதாவது டாக்டர் சொல்றாரு, பிறகு அவரிடம் என் வேலை முடிந்தது, நாளை ஆஸ்பத்திரியில் பிரேத பரிசோதனையின் போது மறுபடி பார்த்துக் கொள்கிறேன். சபேசையர் விஷத்தினால் இறந்திருக்கிறார். செம்பில் உள்ள பாலில் விஷம் இல்லை, அவர் குடித்த பாலில் தான் இருந்திருக்க வேண்டும், இனி உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட அவர்கிட்ட சொல்லிட்டார். அவரு காவல்துறையிடம் சொல்லிவிட்டார். அவசர அவசரமா கேள்வி கேட்டு குறுக்கு விசாரணை எல்லாம் நடந்த அந்த கேள்வி கேட்டு எல்லாம் குறுக்கு விசாரணை நடக்கிறது வந்து ஒரு சகசன இயல்பு தான். அதனால எல்லாத்தையும் கேட்கிறாங்க, பண்றாங்க. லீலாவதி வேஷம் போட்ட குற்றாலம் பிள்ளைக்கும் சபை செயருக்கும் தொழில் முறையில் போட்டியுண்டு. அதாவது இந்த 2 பேருக்குமே தொழில் முறையில் போட்டியுண்டு. இருவரும் போலீஸ் கோர்ட்டில் பிரபல வக்கீல்கள். போன வருஷம் குற்றாலம் பிள்ளைக்கு கிடைக்கவிருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேலை சபேசையரின் குறுக்கீட்டினால் வேறு ஒருவருக்கு போய்விட்டது. இது தொழில் முறையில் இருந்த போட்டியை வந்து சொல்றதுக்கு இந்த வாசகத்தை வந்து புதுமைப்பித்தன் ஐயா சொல்றாங்க. அதே போல் வேலைக்கார நடேசன் முதலில் சபேசையரிடம் வேலை செய்து கொண்டிருந்தான். சபேசையர் ஒரு பெரிய ஸ்ரீலோலன். ஸ்ரீலோலன்னா நீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்ப இத வந்து பெண்கள் ஒரு விருப்பம் இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த பெண்கள் ஒரு இடத்துல இல்லாம யாருக்கு அவருக்கு விருப்பங்கள் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு அதை நாடி போகக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறது தான் ஸ்ரீலோலன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நடேசன் அவருடைய கையார். சபேசையரை பற்றி ஊரில் கொஞ்சம் வதந்தியும் உண்டு. இரண்டு தடவை மயிரிழையில் பகிரங்க அவமானத்திலும் தப்பிடு. ஆமா, ஸ்ரீலோலனா இருந்தா வந்து அவமானங்கள் வரத்தான் செய்யும், அப்படி கஷ்டப்படத்தான் செய்வாங்க. அதைத்தான் அவர் வந்து 2 தடவை மயிரிழையில் பகிரங்க அவமானத்திலும் தப்பி இருக்கிறார். இப்ப வந்து அவர் சிபாரிசின் பேர் தான் நடேசனுக்கு சபாவில் வேலை கிடைத்தது. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா சபேசையனுடைய ஒரு குணாதிசயங்களை, அதாவது அவருடைய தனிப்பட்ட விருப்பங்கள் தான் இருந்தாலும் அதை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையில சொல்லி கொண்டாடுறாரு புதுமைப்பித்தன். குற்றாலம் பிள்ளையும் நடேசையனும் கதை. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது விஷம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டு குற்றாலம் பிள்ளையையும் நடேசனையும் கைது செய்யப்பட்டனர். டிப்டி கமிஷனர் உத்தரவுப்படி அங்கிருந்த சாமான்களுக்கு மொத்தமாக கொட்டையும் பாரா போடப்பட்டது. அப்ப வந்து ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னா அப்ப அவ்வளவுதான், அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணி அதை ஒரு அடப்பு மாதிரி போட்டு விட்டு ஒரு பாரா மாதிரி போட்டு நீ காத்துக்கோ, வேற யாரும் வரக்கூடாது, எதையும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இதை பாரா போடப்பட்டது. மறுநாள் ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு போன போது டாக்டர் சம்பத்தும் ஜெனரல் ஆஸ்பத்திரி டாக்டர் ஒருவரும் பிரேத பரிசோதனையை முடித்து விட்டு வெளியே வந்து நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். டாக்டர் வந்து பிரேத பரிசோதனை முடிச்சுட்டு வெளியே வந்து பேசுறாங்க. என்னை கண்டவுடன் யாரு? எழுத்தாளர், நம்மளுடைய எழுத்தாளர். என்னை கண்டவுடன் டாக்டர் சம்பத் புன்னகை செய்து வரவேற்று ஆஸ்பத்திரி டாக்டரிடம், இவர்தான் என் நண்பர் ரெங்கசாமி, இப்பதான் பேரை சொல்றாங்க, ரெங்கசாமி, உல்லாசனி சபையின் தமிழ் கண்டக்டர் போதகர் என்று அறிமுகம் செய்து வைத்தார். நான் ஆவலுடன் பிரேத பரிசோதனை முடிந்ததா என்றேன். முடிந்தது. கடைசியில் சபேசையர் விஷத்தால் இறக்கவில்லை என்று தெரிந்தது. அதாவது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து பிரேத பரிசோதனையில வந்து சபேசையர் வந்து விஷமருந்தி இறக்கவில்லை என்று தெரிந்தது அப்படின்னு. ஆனால் எங்களுக்கே தெரியவில்லை அவர் எப்படி இறந்தார் என்று. அவருடைய முகத்து நரம்புகளும் கழுத்து நரம்புகளும் ஏதோ கொடிய வலிப்பு நோயால் இறந்திருப்பதாக காட்டுகின்றன என்றார் டாக்டர். பாருங்க, அதாவது விஷம் அருந்தவில்லை, விஷத்தினால் சாகவில்லை, இருந்தால் கூட அந்த பிரேத பரிசோதனை என்ன சொல்லுது அப்படின்னா முகத்து நரம்புகளும் கழுத்து நரம்புகளும் ஏதோ கொடிய வலிப்பு நோயால் அப்படின்னு இறந்திருப்பதாக காட்டுகின்றன என்ற டாக்டர். அப்ப அங்கிருந்து இருவரும் நாடக கோட்டைக்கு போய் சேர்ந்தோம். டாக்டர் சம்பத் நான் அவரோடு இருப்பதை கூட மறந்து அந்த இடத்தில் இருந்த திரைகளையும் சிறு படுதாக்களையும் படங்களையும் புரட்டி ஏதோ பார்த்து கொண்டிருந்தார். அப்ப 2 பேரும் போறாங்க, எல்லாம் நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு போச்சு. இருந்தா கூட திருப்பி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது டாக்டர் என்ன செய்யறாருன்னா அந்த திரைச்சீலையை அங்கிட்டு பாக்குறாரு, இங்கிட்டு பாக்குறாரு, படுதாக்களை தூக்கி பாக்குறாரு. எல்லாமே
அப்போ கூடவே இவர் ரெங்கசாமி இருக்கிறான்னு இல்லாம அதை வந்து மறந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. கடைசியாக முந்திய இரவில் என்னால் தள்ளிவிடப்பட்ட மஞ்சம் ஒரு புறத்தில் கிடந்தது. டாக்டர் அதனிடம் போய் நின்று யோசனை என்றும் மற்ற பித்தன் போல் அதை பார்த்து கொண்டு நின்றார். அதாவது அந்த மஞ்சத்து பக்கத்துல போய் நின்றுகிட்டு எந்த விதமான யோசனையும் இல்லாம ஒரு பித்து பிடித்தவன் போல நின்று அதை பார்த்து கொண்டிருந்தா யாரு? டாக்டர். நான் எங்கள் சபாவில் தானா இந்த மாதிரி பயங்கரமா ஏற்பட வேண்டும்? அப்படியானா உங்கள் பரிசோதனை போலீசாருக்கு அறிக்கை வேணாம். இப்ப இவர் என்ன சொல்றாரு? அடாடா இப்படியான ஒரு நிகழ்ச்சி, இது வந்து எங்க சபையில தான் இப்படி பயங்கரமா நடக்கணுமா? அந்த பரிசோதனை முடிவை வந்து நீங்க வந்து போலீஸிடம் சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. டாக்டர் சம்பத் அருகில் இருந்து ஒரு துண்டு திரையை புரட்டி பார்த்து கொண்டே அதை ஆஸ்பத்திரி டாக்டர் முன்னமே அறிவித்து விட்டார். அதாவது அவர் சொல்றது என்ன அப்படின்னா, நான் சொல்லல, அதை வந்து ஏற்கனவே வந்து போலீஸ்காரரிடம் எங்களுடைய ஆஸ்பத்திரியை சேர்ந்த அந்த டாக்டரே சொல்லிட்டாரு. அதோடு ராத்திரியே அவர் விஷத்தால் இறக்கவில்லை என்று எனக்கு தெரியும் என்றார். எப்படி என்றேன் ஆச்சரியத்துடன். அவங்க சொன்னோன்னா எப்படின்னு, குற்றாலம் பிள்ளை அந்த பால் டம்ளரை அலம்பி கொட்டிய இடத்தில் குனிந்து பார்த்தேன் அல்லவா, அங்கு எறும்பு மொய்த்துக் கொண்டிருந்தது. டம்ளர் பாலில் விஷம் இருந்திருந்தால் எறும்பு கிட்ட கூட வந்திராது. சரி நாம் போவோமா என்றார் டாக்டர். அந்த ஒரு வாரிதையை சொல்லிட்டு போவோமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாங்க கொட்டகை வாசலை அடையும் சமயம் அருகில் வலது கைப்புறத்தில் இருந்த டிக்கெட் அறையில் யாரோ ஒருவர் எரிந்து கொண்டிருந்த எலக்ட்ரிக் விளக்கை அவசரமாக அணைத்தார். அதை கண்ட டாக்டர் சட்டென்று அப்படியே நின்று விட்டார். நான் ஒன்று விளங்காமல் நின்றேன். உடனே டாக்டர், நீங்கள் போய் மோட்டாரில் உட்காருங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பி மேடையை நோக்கி வேகமாக நடந்தார். யாரு? டாக்டர் சம்பத்து. நான் அவர் சொல்லியபடி மோட்டாருக்கு போகாமல அவர் பின்னாடியே போயிட்டேன். மோட்டார் போல அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் கண்டுக்கிடாம இவர் வந்து அவர் பின்னாடி போவார். 3வது நாள் காலையில் நான் போலீஸ் டெப்டி கமிஷனருடன் டெலிபோனில் பேசி கொலையாளியை பற்றி ஏதாவது தகவல் கிடைத்ததா என்று கேட்டுவிட்டு டெலிபோனை கீழே வைத்தேன். இப்ப யாரு கேட்கிற? ரங்கசாமி, அதாவது நம்ம எழுத்தாளர் கதை சொல்லக்கூடியவர் வந்து போலீஸ் கமிஷனரிடம் பேசி வந்து கொலையாளியை பற்றி ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லி போன் பேசிட்டு வைக்கிறாரு. அடுத்த வினாடி டெலிபோன் மணி கனகனவென்று அடித்தது. எடுத்து காதில் வைத்துக் கொண்டு, யார் பேசுறது என்றேன். டாக்டர் சம்பத் பேசு. எம்யூசி, அதாவது மதராஸ் யுனைடெட் கிளப்ல இருந்து பேசுகிறேன். அங்க என்ன செய்கிறீர்? ஏதாவது வேலை இருக்கிறதா? ஓஹோ, கமிஷனர் என்ன சொன்னார்? பாவம் குற்றாலம் பிள்ளையையும் நடேசனையும் இன்று மாலையில் விட்டுவிடச் சொல்லலாம் என்றார் டாக்டர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்ற போது, பாவம் குற்றாலம் பிள்ளையும் நடேசனையும் இன்று மாலையில் விட்டுவிடச் சொல்லலாம் என்றார் டாக்டர். பிறகு டாக்டர் குரலையும் சுபாவத்தையும் நன்றாக அறிந்திருந்த நான் உடனே புறப்பட்டு எம்யூசிக்கு போய் சேர்ந்தேன். டாக்டர் ஒரு பிரம்பு நாற்காலியில் சாய்ந்து கொண்டு கையில் சுற்றுடன் சிந்தனையில் மூழ்கியிருந்தார். என் வரவை அறிந்தவுடன் அவர் சுருட்டை பக்கத்தில் இருந்த மேஜை மேலிருந்த சாம்பல் தட்டில் வைத்து விட்டு, அந்த நாற்காலியை இப்படி இழுத்து போட்டுக் கொண்டு உட்காருங்கள் என்றார் புன்னகையுடன். நான் நாற்காலியை இழுத்தும் அதில் உட்காராமலே என்னை என்ன கொலை இல்லையா, தற்கொலையா என்று பதத்துட்டோம். யாரு கேட்கிறாரு. ஏன் அப்படி பதறுகிறீர்? முதலில் உட்காரும், எல்லா விவரமாக சொல்கிறேன். இந்த வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடித்த பலனும் கௌரவமும் உமக்குத்தான் என்று நிதானமாக பேசிக்கொண்டே மேசை மேலிருந்த சுருட்டை கையில் எடுத்தார். அவர் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுடைய ஒரு இதே வந்து கௌரவமும் பலனுமே எல்லாமே உங்களுக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்றாரு. யார்கிட்ட? இவர்கிட்ட சொல்றாப்புல. இந்த வழக்கில் உமக்கு யார் யார் மேல் அப்படி சொல்லினதோட விடல, இந்த வழக்கில் உமக்கு யார் யார் மேல் சந்தேகம் எழுகிறது என்றார். இதில் பலர் பேர் இருப்பது போலல்லவா கேட்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. என்ன மறுபடி இந்த வழக்கில் கொலையாளியை கண்டுபிடித்த பலனும் கௌரவமும் எனக்குத்தான் என்கிறீர்கள். அதை சொல்லிட்டு நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு வர்றீங்க, அதோட சேர்த்துட்டு இதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய கௌரவமும் பலன் தான் கிடைச்சது. இந்த வாசகத்தை நம்ம கொஞ்சம் புடிச்சுக்கணும். அதாவது இந்த வரியில இருக்கு பாருங்க, இந்த வழக்கில் கொலையாளியை கண்டுபிடித்த
பலனும் கௌரவமும் எனக்குத்தான் என்கிறீர்கள், எனக்கு ஒன்று விளங்கவில்லையே அப்படின்றார். அது கிடக்கட்டும், எல்லாம் தெளிவுபடுத்துகிறேன். இதில் உமக்கு யார் மேல் சந்தேகம்? திருப்பியும் கேட்கிறாரு, உமக்கு யார் மேல் சந்தேகம் சொல்லுங்க பார்க்கலாம். முதலில் சபேசையர் எப்படி இறந்தார் அவரு சொல்றாரு, சபேசையர் எப்படி இறந்தாருன்னே தெரியல, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு. அதை மறந்து விட்டேன். உடனே இவர் அப்படியா, ஆமா நான் மறந்துட்டேன்ல அப்படிங்கிறார் டாக்டர். உமக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்தல்லவா கேட்டு விட்டேன் அப்படிங்கிறாரு. சபேசையர் விஷத்தால் இறக்கவில்லை, மின்சார தாக்குதலால் இறந்திருக்கிறார். அவர் பாலை குடித்து விட்டு படுத்த மஞ்சத்தில் அப்படின்னு சொல்றாரு. மின்சார தாக்குதலால் இறந்திருக்கிறார், அவர் பாலை குடித்து விட்டு படுத்த மஞ்சத்தில் அப்படின்னு. நிச்சயமாகவா? எப்படி கண்டுபிடித்தீர்கள்? மஞ்சத்தில் என்ன இருந்தது? நான் சொல்லும் போதே இடைமறித்து அதே கேட்கிறீரே, கொஞ்சம் நிதானமாக கேளும், சொல்கிறேன். முதலில் உமக்கு இதன் சம்பந்தமாக யார் யார் மேல் சந்தேகம் என்று சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு திருப்பியும் அதை கேட்கிறாரு. ஏன்? லீலாவதி வேஷம் போட்ட குற்றாலம் பிள்ளை, வேலைக்காரன் நடேசன், ஸ்டேஜ் மேனேஜர் ராமானுஜம், இவர்கள் மேல்தான் சந்தேகத்துக்கு இடம் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. முக்கியமான ஆளை மாத்திரம் விட்டு விட்டு சொல்லுகிறீரே அப்படிங்கிறாரு. எனக்கு விளங்கவில்லையே, இதுவரையில் நமக்கு தெரிந்துள்ள தகவலிலிருந்து இவர்கள் மேல்தான் சந்தேகிக்க இடம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாப்ல. இப்படியே சம்பாஷணை ஓடுகிறது. இவர்கள் யாரும் இல்லை, கொலையாளி அப்படின்றார் டாக்டர். பின் யார் ஐயா என்று பொறுமை இழந்து கேட்டேன். நீர்தான் என்றார் டாக்டர் நிதானமாக. அதை கேட்டவுடன் நான் திடுக்கிட்டு விட்டேன். டாக்டர் சம்பத் என்னையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். என் உடல் நிலை கொள்ளாமல் தத்தளித்தது. முகத்தில் வியர்வை அரும்பியதை என் உணர்ச்சிகளுக்கு மேல் உணர்ந்தேன். டாக்டர் சம்பத் தமது வார்த்தைகளின் பலனை கவனிப்பவர் போல கொஞ்ச நேரம் என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லி கடைசியில் ஒரு யோசனை சொல்கிறேன், அதன்படி நடக்க இஷ்டம் உண்டானால் நடவும், இல்லையானால் உமது இஷ்டம் என்றார். நான் பதிலே பேசவில்லை. டாக்டர் மேலே பேசினார். முதலாக ஸ்டேஜ் மேனேஜர் ராமானுஜம் நம்மிடம் அந்த தகவலை சொல்லிய போது நான் தற்செயலாக உமது கண்களை பார்த்தேன். நீர் அதை கவனிக்கவில்லை. என் மனதில் ஏதோ தோன்றியது. பின்னால் மேடையின் மேல் போய் பிரேதத்தை பரிசித்த போது சபேசையர் விஷத்தால் இறக்கவில்லை என்பதுதான் தெரிந்ததே அல்லாமல் வேறொன்றும் தெரியவில்லை. மறுநாள் ஜெனரல் ஆஸ்பத்திரியில் பிரேத பரிசோதனையின் போது கூட அவர் மின்சார சக்தியால் மாண்டிருப்பார் என்று நான் சந்தேகிக்கவே இல்லை. அவர் கழுத்தில் ஒரு கருத்த வடு மாத்திரம் இருப்பதை கண்டேன். ஆனால் ஆஸ்பத்திரி டாக்டர் பிரேதத்தின் முகம், கழுத்து, நரம்புகளின் நிலைமையிலிருந்து அவர் ஏதோ வலிப்பு நோயால் இறந்திருக்க வேண்டும் என்று யூகித்தார். நானும் அப்படியே இருக்கக்கூடும் என்று கருதினேன். அங்கிருந்து நாடாக்கோட்டையில் போய் பார்த்தோம் அல்லவா, அங்கு அந்த மஞ்சத்தை பற்றியும் சபேசையர் விதியை பற்றி நான் குறிப்பிட்ட போது உமது முகம் நாடக இரவில் நான் உங்க கண்களில் கண்டதை ஞாபகப்படுத்தியது. ஆனால் ஏன் என்று எனக்கே தெரியாது. பிறகு நாம் வெளியே வரும்போது அதை பற்றி நினைத்துக் கொண்டே வந்தேன். வாசலில் டிக்கெட் அறையில் யாரோ சட்டென்று விளக்கை அணைத்தார்கள் அல்லவா, அந்த சிறு சம்பவம் தான் எனக்கு வழிகாட்டி உளவாக அமைந்தது. நாடகத்தில் சுலோச்சனை பாலருந்தும் காட்சி ஏறக்குறை இருளிலேயே நடந்தது. ஆனால் அவள் மஞ்சத்தில் படுத்தவுடன் அந்த மஞ்சத்தில் சுற்றி அமைக்கப்பட்டிருந்த விளக்குகள் பளிச்சென்று எரிந்து அணைந்தன. அது எனக்கு நினைவுக்கு வந்தது. மறுபடி உள்ளே ஓடினேன். மஞ்சத்தை பரிசித்த போது நீரும் கூட இருந்தீர். அதில் ஒரு இடத்தில் மின்சார கம்பி மேல் ரப்பர் உரை பிரிந்து இருந்தது. அதுவும் மஞ்சத்தில் படுப்பவர் கழுத்துக்கு சரியாக. அதை நான் பார்த்தபோது நீர் என்ன சொன்னீர்? உமக்கு ஞாபகம் இருக்கு, நினைவிருக்கிறதா? முட்டா பயக, அன்றைக்கே இதை சரிபடுத்த சொன்னேன், இன்னும் அப்படியே இருக்கிறது என்று சொல்லவில்லையா அப்படின்னு சொல்றாரு. மறுபடி நாம் திரும்பியது கூட எனக்கு உண்மையில் சந்தேகமே இல்லை. ஆனால் வீட்டிற்கு வந்த பிறகுதான் என் மனசில் ஒளி தோன்றியது. ஒன்றன் பின் ஒன்றாக உமது பல சிறு நடத்தைகள் நினைவு வந்தன. அன்றிரவு நான் மேடை மேல் போனவுடன் அந்த மஞ்சத்தை ஒரு பக்கம் தள்ளி வைத்தது முதல் எல்லாவற்றையும் வரிசைப்படுத்தினேன். அந்த இதை முதல்ல சொன்ன அந்த மஞ்சத்தை தள்ளினாங்க அப்படின்னா அதை இந்த வரியில கொண்டாடுறாரு.
ஆனால் நீர் கொலை செய்வதற்கு காரணம் ஏதாவது வேண்டுமே, மேலே விசாரணை செய்தேன், நான் காரணம் சொல்ல வேண்டுமா என்று நிறுத்தினார். அப்ப கேட்டுட்டு மேல கேட்கிறாங்க, நான் சொல்லத்தான் வேணுமா ஐயா அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்கிறாரு. என் தொண்டையிலிருந்து ஒரு சப்தம் தான் வந்தது. நெஞ்சு உலர்ந்து விட்டது. அவர் முகத்தை நேரே பார்க்கவும் மாட்டாமல், முகத்தை மேஜை மேலிருந்த என் கண்களில் புதைத்துக் கொண்டேன். இப்பொழுது மாத்திரம் தான் என்ன, சபேசையர் நிஜமாகவே ஒரு புழு என விசாரணையில் தெரிந்தது. நீர் அவனை கொன்றதில் உலகத்திற்கு ஒரு உபகாரம் செய்தீர் என்றார் டாக்டர். ஆனாலும் நான் கொலையாளிதானே, சட்டம் என்னை தண்டிக்கும். அதோடு உலகமும் என் மனைவியின் மானத்தை பழித்து பேசும். டாக்டர் சம்பத் தனது சட்டைப்பையில் இருந்த ஒரு கரியத்தை எடுத்து என்னிடம் நீட்டினார். அதில் சபேஷ் ஐயர் தற்செயலாக மின்சாரம் தாக்கி இருந்ததாக விவரமாக எழுதப்பட்டிருந்தது. அதன் கீழ் அவரும் ஆஸ்பத்திரி டாக்டரும் கையெழுத்து போட்டிருந்தார்கள். எனக்கு டாக்டர் சம்பத் உயிர் பிச்சை கொடுத்தார். ஆனால் என் மனைவியின் கற்புக்கு ஏற்பட்ட களங்கத்தையும் என் கையில் உள்ள இரத்தக்கரையையும் யாரால் துடைக்க முடியும்? உண்மையிலேயே இது இரத்தக்கரை இல்ல. ஆனா இருந்தா கூட ஒரு கொலையாளிக்கு எது கரையா இருக்கும்? ரத்தம் தானே கரையா இருக்கும். அத மாதிரி சொல்ற மாதிரி இந்த என் கையில் உள்ள இரத்தக்கரையையும் யாரால் துடைக்க முடியும் என்று சொல்லி இந்த கதைய முடிச்சிருக்காங்க. ஒரு திகிலான சம்பவத்தை சொல்ற மாதிரி என்னென்ன இதெல்லாம் போட்டு கொண்டு வராரு. இதுல என்ன நான் சொன்ன மாதிரி டாக்டருக்கு இன்னொரு அசாத்தியமான ஒரு திறமை இருக்கு அப்படின்னு சொன்ன முடியல. அந்த அசாத்தியமான திறமை என்ன அப்படின்னா, அவரு எப்படி இந்த கொலை களத்தை கண்டுபிடிக்கிறார் என்ற திறமையும் அவரிடத்தில் இருக்கிறது. அதாவது எத்தனையோ திறமைகளை நம்ம டாக்டர் வச்சிருக்காங்க, மற்ற டாக்டர் வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் மீறி ஒரு சில டாக்டர்கள் பாத்தீங்கன்னா அந்த நோயாளிகளை பார்ப்பது, அவர்களுக்குள்ள நோயை டயக்னைஸ் செய்வது, அறுவை சிகிச்சை செய்வது, அதோடு மற்ற விஷயங்களுக்கு ஆய்வு பண்ணி மேல் இடத்திற்கு அனுப்புவது, இப்படிதான் ஒரு மருத்துவர் செய்து முடிப்பார். அப்ப இதையெல்லாம் மீறி நமது மருத்துவருக்கு இருக்கிற திறமைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதான் பசுமை இயக்கம் இருக்கு, கரிசல் இருக்கு, ஆய்வுகள் இருக்கு, கட்டுரை இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம டாக்டர்கிட்டே இல்லாத ஒரு திறமை டாக்டர் சம்பத்திடம் இருந்திருக்கிறது. அந்த திறமைதான் ஒரு ஒரு கொலை சம்பவத்தை ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய திறன் இருக்கிறது என்று நான் சொல்லி முடிக்கின்றேன். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. மிக்க நன்றி தோழமே. என்ன சொல்றது, அதாவது முதல்ல புதுமைப்பித்தனுடைய கதைகள், அவரை பற்றிய குறிப்புகள் எல்லாம் சொன்னீங்க முன்னுரையில. ரொம்ப அது முத்தாய்ப்பாக இருந்தது. உங்களுக்கு துப்பறியும் கதைகள் தான் பிடிக்குமோ என்னமோ. இதுக்கு முன்னாடி சொன்னதும் குற்றவாளியார், இதுவும் மிஸ்டர் சம்பத்தும் துப்பறியும் கதை தான். அது இயல்பா அமைஞ்சிட்டா அல்லது உங்களுக்கு பிடிச்சதான்னு தெரியல. இல்ல, நீங்க கதைய வாசித்து கொண்டே விளக்கி நடித்து காண்பித்தீர்கள். அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. நேரம் 9 மணி ஆயிட்டு. அதனால நேர மேலாண்மை கருதி பின்னூட்டம் வழங்குபவர்கள் அதை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறீர்களே. முதலில் அறச்செல்லியம்மா பின்னூட்டம் அளிக்கவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் ஐயா நீங்களே சொல்லிட்டீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் இன்னைக்கு 7:30க்கு தான் பார்த்தேன் இன்னைக்கு என்ன கதை அப்படின்ட்டு. கதையை பார்த்துட்டு கதை சொல்லி யாருன்னு இருக்கும்போது ஐயாவா இருந்துச்சு. ஆஹா, சரி சரி, இவர் என்ன கதைய தேர்ந்தெடுத்திருக்காருன்னு பார்ப்போன்ட்டு உடனே அந்த கதையை படிக்க ஆரம்பிச்சேன். அருமையான கதை. இந்த அருமையான கதையை சொன்னதுனாலேயே அவர்கிட்ட எனக்கு எந்த குறையும் தெரியல. நல்ல கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. அவர் ஆரம்பிக்கும் போதே அவரோட முன்னோட்டம், கதாசிரியரை பற்றிய முன்னோட்டம், கதையை பற்றிய முன்னோட்டம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவரு கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காருங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவரை பற்றிய ஒரு முன்னோட்டத்தை நீங்க கொடுக்கும் போதுமே அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஐயாவோட பெருமையெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இந்த கதைய சொன்னதுக்காகவே ஐயாவுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு குறை எதுவுமே இல்லைங்கய்யா. ஒரே ஒரு சின்ன கருத்து, அதை குறையா எடுத்துக்காதீங்க. ரொம்ப சிறப்பு. திரும்ப திரும்ப சொல்றாங்க, இந்த கதை எடுத்து ரொம்ப சிறப்பு. என்னன்னா, அந்த கதைய வாசிச்சு பொருள் சொல்லாம நீங்க கதையை சொல்லிக்கிட்டே போயிருக்கலாம்.
அது மட்டும் ஒரு ஒரு சின்னதா ஒரு இது ஏற்பட்டுச்சு. வேற ஒன்றும் குறையா சொல்ல முடியாது. இந்த கதையை எடுத்துக்கிட்டோம்னா நீங்க படிக்கும்போதே ஒரு த்ரில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதாபாத்திரங்களும் வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவர் அந்த டாக்டர், ஒரு டாக்டரா இல்லாம அதை தாண்டி ஒரு சிஐடி லெவலுக்கு அவர் இருக்க. நல்ல புத்திசாலி, அதி புத்திசாலி. பொறுமையா, நிதானமா, உணர்ச்சி வசப்படாம அந்த கதையோட இதை கண்டுபிடிக்கிறாரு. யாரு குற்றவாளி, இந்த தப்பை செஞ்ச யாருன்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. அந்த டாக்டர் ஒரு மருத்துவராகவும் இருந்தாரு, ஒரு துப்பறிவாளராகவும் இருந்தாரு, ஒரு மனித நேயம் உள்ள மனிதராகவும் இருந்தாரு. அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படித்தான் கதாசிரியர் கொடுத்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு. இந்த மாதிரி டிக்கெட் எல்லாம் டாக்டருங்க நல்லா வச்சு செஞ்சு டிக்கெட்டை கொடுத்து விட்டுறணும், மேல போய் அங்க போய் இருந்துட்டு பாராபட்சமே பார்க்க கூடாது. இந்த காலத்துல இந்த மாதிரி பாலியல் இதுக்கெல்லாம் யாராவது கேஸ் வந்துச்சுன்னா விசாரணைய வைக்காதங்கிற. அவன் ஜாமீனை வாங்கிட்டு திரும்ப வந்துடுறான். பாதிக்கப்பட்டவங்கள செத்து பிழைக்கிறாங்க. ஜாமீனே கொடுக்காத, உள்ள ஆயுள் முழுக்க கிடக்கட்டும். இல்லைன்னா இந்த டாக்டருங்களாவ இருக்கணும். டாக்டருங்களையும் மனிதாபிமானம் உள்ளவர்கள் இருக்காங்க. எனக்கு ரொம்ப இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது. இந்த கதை சொன்னதுக்கு திரும்பவும் ஐயா உங்களுக்கு சாத்துரையா உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. அடுத்து எழுத்தாளர் விஜிலா தேரிராஜன், பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? அனைவருக்கும் வணக்கம். அறச்செல்வி அம்மா பேசுனதை பார்த்து எனக்கு பயங்கர சிரிப்பு வந்துருச்சு. இந்த மாதிரி கேஸ்கள் எல்லாம் கொடுத்து மேல அனுப்பிடணும் அப்படிங்கிற. ஒரு நிமிஷம். என்னன்னா, இந்த கதையை வாசிக்கும் போது சொன்ன மாதிரி நம்ம புதுமைப்பித்தன் அவர் வந்து இந்திய பொருளாதாரம், சமூக வரலாறு, பொருளாதாரம், வட்டார வரலாறு, பெண் இருப்பு, பெண் ஒடுக்குதலுடைய அவலம், அப்புறம் தான் பிறந்து வளர்ந்த அந்த நிலப்பரப்புல உடையது, நிலவுடைமை பண்பாடு எல்லாத்தையும் வந்து தோலுரித்து நையாண்டியோட காட்டியிருப்பாரு. ஆனா இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த துப்பறியும் கதையை வந்து போது புதுசா எனக்கு, நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த கதையை வாசிக்கிறேன். எனக்கு ஆச்சரியமாவும் இருந்தது. இப்படி ஒரு முகம் அவருக்கு இருக்கும். இதுலயும் அவர் வந்து முழுமையா திறமையா ஒரு கதையை கொண்டு போயிருக்கிறாரே அப்படின்னு. இந்த காலத்தை பதிவு செய்தல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்து நாடக இதை வந்து அவர் காட்டியிருக்கிறாரு. ஆண்களே வந்து பெண் வேடமிட்டு பண்றது. இதுல ரொம்ப அருமையா கதை சொன்னாரு கணேசன் தோழர். வந்து கடைசி இந்த இதுக்கு வரேன் நான். கதை எல்லாரும் பேசிட்டாங்க. குற்றமே தண்டனைன்னு நம்ம சொல்றோம். சில சமயங்கள்ல மன்னிப்பே வந்து பெரிய தண்டனை. சொல்லப்போனா அது ஒரு ஆயுள் தண்டனை. மன்னிச்சிடுறாங்க, அந்த மன்னிப்பை வந்து தாங்க முடியறது இல்லை. அவங்க காலத்துக்கும் அவங்க இறக்கும் வரைக்கும் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து அரிச்சுட்டே இருக்கும். அதத்தான் கடைசி லைனா அவர் சொல்றாரு. டாக்டர் சம்பத் வந்து எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டாரு. ஆனா என் மனைவியின் கற்புக்கு ஏற்பட்ட களங்கத்தையும் என் கையில் உள்ள இரத்தக்கரையும் யாரால் துடைக்க முடியும்னு அவருக்கு அவர் உள்ள அரிச்சுக்கிட்டே இருக்கும். அவர் மன்னிச்சு அவரை விடுவிச்சிட்டாரு. ஆனாலும் வந்து உள்ள இருக்கிற அந்த மனசாட்சிங்கிறது வந்து அவரை உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஆக இந்த மன்னிப்பை வந்து சில சமயங்கள்ல வந்து ஆயுள் தண்டனை அவங்கள வந்து அரித்து கொண்டே இருக்கக்கூடியதா இருக்கும். ரொம்ப அருமையா முடிச்சிருக்கிறாரு. இந்த கதையை வந்து நான் வாசிச்சிருப்பேனா என்னவோ தெரியாது. ஏன்னா புத்தகங்கள் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுட்டே இருக்கிறோம். எந்த புத்தகம் பார்த்தாலும் ஆசையா வாங்கி வச்சுக்கிறோம். எடுத்து பார்த்தோன்னா பெரிய பெரிய கதையா இருக்கு. 100 கதைகள் இருக்கும்போது எல்லா கதையும் வாசிக்க முடியறது இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நீங்க நடத்தும் போது அதுல கலந்துக்கும் போது நாங்க வந்து அந்த கதையை வாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நான் கருதுறேன். அதனால தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, ஒரே ஒரு செய்தி சொல்லுங்க. இன்னைக்கு செந்துறை பொது நூலக கிளையில வந்து வாசகர் வட்டம் நடத்துனாங்க. அதுல என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. நானும் போயிருந்தேன் கெஸ்டா. அப்ப நான் பேசும்போது சொன்னேன், கதையை தான் சொல்ல சொன்னாங்க. ஆனா எல்லாரும் சொன்னது பின்னோட்டம். நான் சொன்னேன், நீங்க எல்லாம் சொன்னது பின்னோட்டம், யாருமே கதையை சொல்ல. அழகிரி சாமியோட அன்பளிப்புன்ற கதையை சொல்லனா அவங்களுக்கு பரிசு கொடுக்கணும், அதுக்காக என்னை கூப்பிட்டு இருந்தாங்க.
அப்ப நான் சொன்னேன், நீங்க கதை கேட்கணும்னா எங்க தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற லிங்க், அதுல டெய்லி கேளுங்க. நானே அதை முதல்ல சேர்றதுக்கு ரொம்ப யோசிச்சேன். இன்னைக்கு நான் தான் முதல்ல உட்கார்ந்துருக்கேன். 8 மணில இருந்து 9:15 வரைக்கும் தான் எல்லா கதையும் கேட்கலாம். புஸ்தகம் வாங்கி வச்சா நம்மளால படிக்க முடியாது. ஆனா அந்த கதையை கேட்கும்போது அவ்வளோ கதைகள் நான் இன்னைக்கு கேட்டிருக்கேன். கீரா கதைகள் கேட்டிருக்கேன். திருக்குறள்ல 133 அதிகாரமும் பார்த்திருக்கேன். இப்ப அடுத்து புதுமை பித்தன் கதைகள் ஓடிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லி அவங்கள நம்ம கலை இலக்கிய பெருமன்றத்துல வந்து சேர சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க நூலகருக்கு அனுப்பியிருக்கேன். அந்த செய்தியை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நன்றி. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நல்லதொரு நிகழ்வுக்கு பல பேரை நீங்க ஆற்றுப்படுத்துவதற்கு மன்றம் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து ராஜாமணி அம்மா சொல்றீங்களா ஏதாவது பின்னட்டும்? வணக்கம் வணக்கம் வணக்கம். கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம். இன்றைக்கு கதை சொன்ன கணேசன் அவர்கள் மிக அற்புதமாக சொன்னார். அந்த கதையினுடைய ஓட்டம் கூட அப்படியே அந்த கொஞ்சம் கூட மாறாம அவர் சொன்ன விதம் நல்லா இருந்தது. நான் காரணம் ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு அவர் சொன்னதை அதை அதே மாதிரியே சொன்னார். அப்பவே அந்த கருத்துகள் பூரா நம்ம உள்வாங்கிக்கிற மாதிரி அருமையாக அமைந்திருந்தது. பொதுவாக மருத்துவருடைய கண்ணோட்டமும் இந்த சமுதாயத்துல உடம்புல இருக்கக்கூடிய நோயை எப்படி அறுவை சிகிச்சை மூலமா அந்த வைரஸை தூக்கி எறிகிறாரோ அது மாதிரி இந்த சமுதாயத்துல பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதிரி பாலியல் எண்ணங்கள் கொண்டவர்கள், ஸ்ரீலோலன் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அவர்களையும் இவர் ஒழிச்சு கட்டினது ஒரு விதமான ஒரு டாக்டர் தன்மை தான், ஒரு மருத்துவத்தன்மை தான் அப்படின்னு மனசுக்குள்ள அவர் ஏத்துக்கிட்டதுனால அவரை வந்து காப்பாத்தியும் விட்டுருக்காரு. நன்மை பயக்குமனின் சிலது வந்து தவறுகளாக நாம நினைக்கவே கூடாது. அதுவும் ஒரு விதமான கசப்பு மருந்தாதான் நாம் அதையும் ஏத்துக்கணும். அம்மா சொன்ன மாதிரி, விஜயம்மா சொன்ன மாதிரி, அவருக்கு மனசாட்சி இருந்ததுன்னா தினம் தினம் அந்த மனசாட்சி அவரை குத்தும். ஐயோ நாம் பண்ணிட்டோம், கொலை பண்ணிட்டோம், ஆனா தண்டனை அனுபவிக்கலையே அப்படிங்கிறது அந்த மனசாட்சியும் குத்தும். இருந்தாலும் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு கதை தான். இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கருத்து தான். அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய அந்த மாதிரி நம்ம பாக்குறோம். இந்த தப்பிச்சு சொல்லிட்டு அவங்கள காவலர்கள் கூட சில நேரங்கள்ல இந்த என்கவுண்டர் செய்யறாங்க பாருங்க. அப்ப என்கவுண்டர் மக்களே அதை எதிர்பார்க்கிறாங்க. என்கவுண்டர் பண்ணுங்க, இவன் வேண்டியதே இல்லை, விசாரணையே வேண்டாம் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல இந்த கதை போகுது. ரொம்ப சிறப்பு. சாத்தூர் கணேசன் ஐயா ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னார். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி அம்மா. நீங்க சொன்னது நல்ல கருத்து தான். அதாவது சிறிய குற்றத்திற்கும் பெரிய தண்டனை இருக்க வேண்டும். இது ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான். நன்றி. அடுத்து பொன்னியல்மலை தோழர் இருக்கீங்க, எதுவும் சொல்றீங்களா? பின்னோட்டம் சொல்றீங்களா? ஒண்ணும் இல்ல தோழர், எல்லாரும் சொல்லிட்டாங்க. சரி சரி, நன்றி நன்றி, மகிழ்ச்சி. நன்றி. அடுத்து முனைவர் மகாராஜன் எது சொல்றீங்களா? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. ஐயா சாத்தூர் கணேசன் ஐயா கதையை ரொம்ப அழகா எடுத்து வச்சாங்க. அதுல துப்பறியக்கூடிய செய்தியில வந்து இந்த எறும்பு மூலமா அந்த கண்டறியப்பட்ட நிகழ்வை வந்து எடுத்து வச்ச விதம், ஒரு மருத்துவரை வந்து அதை எப்படிலாம் கொண்டு போயிட்டு கடைசியில எறும்பு மூலமா அதுக்கான முடிவையும் சொல்றாரு பாருங்க. அப்படிங்கிற அந்த கருத்துலாம் அந்த கதையில ரொம்ப ஆழமா இருந்தது. நல்லா இருந்தது கதை. ஐயா சொன்ன விதம் வாசிச்சு அதை வந்து நிதானமா அந்த கதையை எடுத்து சொன்ன விதம் ரொம்ப அழகா இருந்தது. ஐயா யாருக்குன்னே புத்தகம் எல்லாம் எழுதியிருக்காங்க. இன்னும் நிறைய புத்தகம் வந்து ஐயா தொகுத்து வேற வச்சிருக்காங்க. அது இன்னும் புத்தகமா போடலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் கணேசன் ஐயா விரைவில் புத்தகமா வெளியிடுவாங்க அப்படின்னு இந்த நிகழ்வுல சொல்லிக்கொண்டு ஐயாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஐயா நன்றி. ஐயா நன்றி நன்றி முனைவரே. அடுத்து நேர மேலாண்மை கருதி பின்னூட்டத்தை நிறைவு செய்து இன்னைக்கு கதை சொல்லி சாத்தூர் கணேசன் தோழர் ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? நன்றி தோழர்களே. பின்னூட்டம் வழங்கிய அனைத்தவர்களுக்கும் நன்றி. இந்த கதையை நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கதையினுடைய கருத்து, சாராம்சம், அது முடிவு என்ன வருகிறது என்பதை ஒரு 2 இடத்துல எழுத்தாளர் வச்சிருக்கிறாங்க.
அதுல வந்து இவர் வந்து யார் கொலையாளி, இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது இந்த சம்பவம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேராலே பாத்தீங்கன்னா, லீலாவதி தன் தங்கைக்கு பாலில் விஷத்தை கலந்து கொடுக்கும் கட்டம் வந்தது. சுலோச்சனை தன் சகோதரி பரிவுடன் கொடுத்த பாலை வாங்கி நாசுக்காக குடித்து விட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்க. நாசுக்காக குடிக்குது. எப்பயுமே வந்து ஒரு நாடகத்துல வந்து எதை கொடுத்தாலும் வந்து நாசுக்கா குடிச்சிட்டு வைப்பாங்க. அப்ப நாசுக்கா குடித்தனா அப்ப இந்த இடத்துல என்னன்னா விஷம் கலக்கப்படவில்லை. ஏன்னா குடிச்சதே வந்து குடிச்சமா நாசுக்கா குடிச்சமா நடிச்சு வச்சுட்டாப்ல. அவ இல்ல. அப்ப வந்து இது வந்து விஷத்தினால் இறக்கவில்லை. வேறு ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம எழுத்தாளரை வந்து அதை கையாண்டிருக்காங்க. இன்னொரு இடத்த பாத்தீங்கன்னா இந்த குற்றவாளி வந்து கண்டுபிடிக்க போகும்போது இந்த வழக்கில் குற்றவாளி கண்டுபிடித்த பலனும் இருக்கு, கௌரவமும் இருக்கு. அப்ப பலன் என்ன, கௌரவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போதுதான் அப்ப அவருக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதாவது இந்த பாதிக்கப்பட்டவருக்கு ஏதோ நடந்திருக்கு. அந்த நடத்தினாலதான் இந்த நிகழ்ச்சி வந்து இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதையை கொண்டு போய் ஒரு திகில் தான், ஒரு சர்ப்ரைஸா சஸ்பென்ஸ் தான். அந்த 2 வரியில வந்து இதை வச்சிருக்கும் போது பார்க்கும்போது அப்ப விஷம் குடித்ததனால் இறக்கவில்லை, வேறு எது காரணம் இல்லை. இவருடைய எழுத்தாளராக அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடியவர் வந்து பலனும் கௌரவம் சொல்லும்போது அவர் கௌரவம் பாதிக்குது. ஏன்னா அவர் ஒரு சிறியவரான்னு சொல்லிட்டார் சபேசையர். அப்ப அவருடைய மனைவிக்கு, குற்றாலம்பள்ளியோட மனைவிக்கு, அதாவது இந்த கதைசூழருடைய மனைவிக்கு ஏதோ நடந்திருக்கு. அந்த கௌரவம் போச்சே அப்படின்னு சொல்ற ஒரு தன்மை. இன்னொன்னு இதன் பாதிக்கப்பட்டதுனால அவர் டாக்டர் சொன்ன மாதிரி இவன் போய் சேர வேண்டியதான், இவன் இருந்து வந்து இந்த உலகத்துல ஒன்றும் பயனே இல்லை அப்படின்னு அந்த பலன். அப்ப இந்த 2 வரியிலையுமே இந்த கதையினுடைய ஒரு முழு சாராம்சத்தையும் கருத்தையும் வச்சிருக்காரா என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். அதைத்தான் நான் சொல்ல விரும்பினேன். மற்றபடி பின்னூட்டம் வழங்கிய அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை, வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். வாழ்வளமும் வணக்கம். மிக்க நன்றி தோழமே. நிறைவாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். இருக்கீங்களா? தோழர் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இன்னைக்கு ஒரு புதுமைப்பித்தன் கதைகளிலே இந்த கதையை சொல்லிட்டு இது புதுமைப்பித்தன் எழுதியிருப்பாரான்னு கேட்டா யாரும் இல்லை என்று சொல்லக்கூடியதான இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு கதை, ஒரு துப்பறியும் கதையும் என்னால் எழுத முடியும் அப்படின்னு ஒரு காட்டின கதையாக இருக்கு. அதுக்குள்ளேயும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் கணேசன் தோழர். வந்து அதனுடைய பின்புலங்கள் எல்லாம் முதலே புதுமைப்பித்தன் பத்தி சொன்னதும், அதுக்கப்புறம் இந்த கதையை ஒன்று விடாமல் மிகச் சிறப்பாக சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. இதுல ஒரு டாக்டர் வந்து இதெல்லாம் பண்ணணுமானா ஃபோரென்சிக் மெடிசன் ஒரு குற்றவியல் மருத்துவம். அப்ப காவல்துறையினுடைய விசாரணைக்கு உடற்கூறு ஆய்வு செய்வதன் மூலமாக உதவுதல், அப்படிதான் அந்த இது இருக்கு. குற்றவியல் மருத்துவம்ன்றது எல்லா எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களும் அதை படிக்கணும். அதுலேயே மாஸ்டர் டிகிரியும் இருக்கு, எம்டி ஃபோரென்சிக் மெடிசன். அது வந்து அதிலே எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. இப்ப பெரிய பெரிய தலைவர்கள் இறந்த போதெல்லாம் ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு மதுரையிலிருந்து போய் அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. அந்த மாதிரியான, ஏன்னா அது அவர் அந்த துறையில் மிகச்சிறப்பானவர் என்பதனால் அப்படி ஒரு கேஸ் தான் இது. அதுல வந்து 2 வக்கீல்கள், பெண் வேஷம் கட்டக்கூடிய 2 வக்கீல்கள், ஒருத்தர் பிராமினாகவும் இன்னொருத்தர் ஐயர், ஒருத்தர் பிள்ளைமாராகவும் காட்சிப்படுத்தியிருக்கிறார். அவங்களுக்குள்ள உள்ள போட்டி, பொறாமை, அந்த ஐயர் வந்து எல்லா பெண்களோடையும் தொடர்பு உள்ள ஒரு ஆளாக இருக்கிறார். அந்த இது ஒரு எந்த விதத்தில் கண்டுபிடித்தார் எல்லாம் வந்து ஒரு துப்பறியும். நான் கதையை படிக்கும் போது ஒரு நமக்கு யார் 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 என்றே யார் என்ன விதமாக கொலை நடந்திருக்கும். அந்த திரை மேனேஜர் கேட்டதான் இயல்பானது. ஒருத்தர் வயசானவர் வந்து திடீர்னு விழுந்து மாரடைப்பால் இறந்திருக்கிறார்னதான். அதுல விஷம் இருக்கான்னு பாக்குறதுக்கு கொஞ்சம் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பொதுவாக உடல்கூறு ஆய்வுல வந்து எல்லா உடம்புடைய சட்டையெல்லாம் கழட்டிடுவாங்க. அதுல எதுவும் காயம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி ஒரு காயம் வந்து கழுத்துல, பொதுவா கழுத்தையும் பார்ப்பாங்க. கழுத்து வந்து தூக்கு கயிறு மாட்டியிருந்தாங்கன்னா அந்த கழுத்து தடம் தெரியும். இந்த கழுத்து அதுல ஒரு இதை வச்சுதான் இவரு அடுத்து திருப்பி வரும்போது நடந்த சம்பவங்களை. ஆனா ஒரு டாக்டர் வந்து ரொம்ப ஒரு தத்துவ
நிபுணராகவும் இருக்க வேண்டும். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க. அப்ப சில சமயம் முகத்தை பார்க்கும்போது இல்ல அவங்க வேற ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சாங்கன்றதையும் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம நிறைய பேரை ஒரு நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இவருக்கும் அந்த மாதிரியான அந்த கதையின் ஆசிரியர் அவர் ரங்கசாமி, அவர் சம்பத் பக்கத்துல உட்கார்ந்தவனே கண்ணை பார்த்தவனே ஒரு வித்தியாசமா பார்த்திருக்காரு. இவர் கண்ணுல வேற ஏதோ வித்தியாசம் இருக்கே அப்படின்றது. அந்த இதையெல்லாம் கோரிலேட் பண்ணி மிக அருமையா ஒரு காட்சிப்படுத்தியிருக்காரு. புதுமைப்பித்தன் ஒரு காட்சிப்படுறதுனால இது அவன் அம்மா சொன்ன மாதிரி, விஜிலா தேவராஜன் சொன்ன மாதிரி இதுக்கு மரண தண்டனை சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வேற வச்சேன். ஒரு சம்பவம் நடந்து போயிடுச்சு, அவ்வளவுதான். அவர் அவர் தன்னோட பாலியல் வறுமை மிகுந்த சமூகம். அதனால இந்த ஒழுக்கங்களை எல்லாம் மீறி தான் பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கக்கூடாதான். ஆனா அதுக்கு இவர் தனிப்பட்ட முறையில் அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பு. தன்னுடைய மனைவியினுடைய மானம் பிரச்சனை இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த டாக்டர் என்ன செஞ்சுட்டாங்க, பொதுவா இது திட்டமிடப்பட்ட ஒரு ஷாக்கினால் டெத்து. இது கொலைதான். அது ஆக்சுவலா சொல்ல போனா கொலைதான். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தற்செயலாக நடந்த விபத்துன்னு கூட கொடுத்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது மின்சார பாதிப்பினால் ஏற்பட்ட மரணம் தான் கொடுத்துருவாங்க. அதை கண்டுபிடிக்கும் பொறுப்பு போலீஸ்க்கு உள்ளது. இந்த மின்சார பாதிப்பு தற்செயலாக நீங்க எடுத்த உடனே சொல்லியிருப்பாங்க, இது கொலையா, தற்கொலையா, தற்செயல் விபத்தா, இந்த 3 தான். ஆக்சிடென்ட், மர்டர், சூசைட், இந்த 3 தான் அவங்க சொன்னது. இதுல அவங்க கொடுத்த லெட்டரின் அடிப்படையில இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. காவல்துறையை தாண்டி அந்த மருத்துவர் விசாரணை பண்ணிக்காரு. இவருடைய உடற்கூறு மருத்துவத்தை மட்டும்தான் அந்த குற்றவியல் மருத்துவன்றது உடற்கூறு ஆய்வு அதை பற்றி தான். ஆனால் இவர் நிகழ்ந்த இடத்துக்கு மீண்டும் சேர்த்திருக்காரு. இது அந்த டாக்டருக்கு உள்ள ஒரு அதிக அக்கறைன்னு எடுத்துக்கலாம். என்ன நடந்தது, ஏன் நடந்தது. இவர் நாடகத்தை பார்க்க ஒரு நாடக ரசிகராக இருந்திருக்கிறார். அந்த நாடக சபையில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளுன்றக்காண்டி இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இது ஒரு அருமையான கதை. அதுல என்னன்னா, இவன் ஒரு குற்றவாளி. இவன் ஒரு பாலியல் குற்றவாளி. அந்த சபேஸ் ஐயர் அவருக்கு ஒரு தண்டனையே இவர் ரங்கசாமியை வழங்கிட்டான். ஆனாலும் அந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, சரி போ, நீ ஒரு குற்றவாளி, நீ ஏன் தண்டனை கொடுத்துட்ட, வச்சுக்கோ அப்படின்னு முடிச்சிட்டார். அந்த லெட்டரை நாங்க இப்படிதான் கொடுத்துருக்கோம். மருத்துவ ரீதியா இவன் போய் அது காவல்துறை தான் நிரூபிக்கணும். அதனால அவர் சொல்லிட்டு இதோட முடிஞ்சிருது. ஒரு சுபமாக முடித்து விட்டார். மிக அருமையான துப்பறியும் கதை. புதுமைப்பித்தன் தன்னாலும் அப்படி எழுத முடியும் என்பதிலும் அதிலும் ஒரு சமூக பிரச்சனையை, பாலியல் சார்ந்த ஒரு பிரச்சனையை உள்ளே வைத்து என்னென்ன அப்ப ஒரு வரலாறு தானே. நாடகம் நடித்தவர்கள் எல்லாம் வக்கீலாக இருந்திருக்கார்கள். ஆண் பெண் வேஷம் கட்டி நடத்தியிருக்கார்கள். இதெல்லாம் நமக்கு அந்த காலத்தில் நடந்ததை நாம் அறியக்கூடிய ஒரு செய்திகளாக ஒரு சிறுகதையின் மூலமாக கிடைக்கிறது. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி பொதுச் செயலாளரே. நாளைய நிகழ்வு சொல்றீங்களா? ஐயா, நாளைய நிகழ்வு நாளைக்கு அறிவிக்கப்படும். ஒரு 2 நிமிஷத்துல நான் முடிச்சிருந்தேன். இதுல சபேஸ் ஐயர் முதல்ல புதுமைப்பித்தன் குறிப்பிட்ட ரத்தின சுருக்கமா சொல்லிட்டார், ஸ்ரீலோனன். அதோட முடிஞ்சிருது. அதனால அந்த ரங்கசாமி மனைவியை அவர் மனைவியோட தொடர்பு கொண்டிருக்கிறார். அதனால ரங்கசாமி அவரை கொல்றார். சரி, டாக்டர் சம்பத் ஏன் இவரை காப்பாற்றணும்? அவர் துப்பறியும் நிபுணர் மாதிரி அந்த உடற்கூறு செஞ்சுட்டு முடிச்சிருது அவங்களுடைய பணி. ஆனா துப்பறியும் நிபுணர் மாதிரி வேலை ஈடுபடுகிறார். இதுல நான் என்ன நினைக்கிறேன்னா, அது ஏதோ அவரும் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லது பாதிக்கப்படாவிட்டாலும் இது ரங்கசாமி செய்தது உலகத்திற்கே உபகாரம் அப்படின்னு புதுமைப்பித்தன் குறிப்பிடுறார். ஒற்றை வரியில 2 சொல்லல. உலகத்திற்கே நீர் உபகாரம் செஞ்சிருக்கீரு, அதனால நான் உண்மை காப்பாத்திருந்தேன் அப்படின்னு டாக்டர் சம்பத்து காப்பாத்திருந்தார். இது ஒரு சிறந்த, அதாவது தீமை ஒழிய வேண்டும், நன்மை வாழ வேண்டும் அப்படிங்கிற இந்த கருத்தை மையப்படுத்தி எழுதின கதை. எழுதின துப்பறியும் கதைனாலும் அதுலயும் இருக்கு கருத்து என்று இந்த கதையை மிக அருமையாக சொன்ன சாத்தூர் தோழர் கணேசன் அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். இன்றைய நிகழ்வு சிறப்பாக நிறைவு பெற்றிருக்கிறது. நாளை இரவு 8 மணிக்கு ஒரு சிறுகதையோடு
மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.